வணக்கம் நண்பர்களே. விரும்பியவர்களை எப்படி வசியம் செய்யலாம்? இது ஒரு எளிய தாந்திரிகம். அனைவரும் பயன்படுத்தக்கூடியது. செய்முறையை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அகல் விளக்கு. அந்த அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா 3 எண்ணெய்கள் இருக்கணும். அது எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்லைங்க. 3 எண்ணெய்கள் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றுக்கோங்க. விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற இந்த இலை பார்த்துட்டிங்களா? இது பேர் தாங்க கற்பூரவள்ளி இலை. இதில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல ஒரு 2 இலை மட்டும் எடுத்துக்கோங்க. வெறும் 2 இலை மட்டும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? பட் இந்த 2 இலை போதுமானு கேட்டிங்கன்னா, இந்த 2 இலை ப்ளஸ்ஸு ஒரு பச்சை கலர் நூல், சரிங்களா? ஒரு பச்சை கலர் நூல், இது மட்டும் போதும், சரிங்களா? இந்த இலையை நீங்கள் பறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செடிக்கு ஒரு சாப விமோசனம் பண்ணிக்கணும், சரிங்களா? இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காலையில் அதாவது ஒரு 6 மணிக்கு சூரிய உதிக்கிற டைமில் போய்ட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி ஊதுவத்தி காட்டிட்டு வந்துடுங்க. அதுதான் அதுக்கான சாப விமோசனம், வேறு எதுவும் இல்லை, சரிங்களா? அது பண்ணி முடிச்சுட்டு திரும்பி பார்க்காத நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. சரிப்பா, இது எப்போ செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மிக முக்கியமானது, நீங்கள் யாரை வசியம் போகிறீங்களோ அவங்களுடைய பிறந்த நாள் அன்று, சரிங்களா? நீங்கள் யாரை வசியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பிறந்த நாள் அன்று, அவங்க பிறந்த நேரம் தெரிஞ்சால் இன்னும் அற்புதமாக வேலை செய்யுங்க. அவங்க பிறந்த நேரம் தெரிஞ்சால் இன்னும் அற்புதமாக வேலை செய்யும், சரியா? அவங்க பிறந்த நேரம் தெரிஞ்சால் மிகவும் அற்புதமாக வேலை செய்யும். இது கணவன் மனைவிக்கு 100% வேலை செய்யும், சரிங்களா? சரி, இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். 2 இலை எடுத்துறீங்களா? ஓகே, இதில் நேம் எழுதிக்கோங்க. என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? எல்லா கலரும் யூஸ் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம் தான், சரிங்களா? என்ன பேர்னாலும் எழுதிக்கோங்க. நீங்கள் விரும்பக்கூடிய உங்கள் பேர் ஒன்று எழுதணும், சரிங்களா? உங்கள் பேர் ஒன்று, நீங்கள் யாரை வசியம் செய்கிறீங்களோ அவங்க பேர் ஒன்று. சரிங்களா? இங்கே பாருங்கள், ராணியும் எழுதியிருக்கேன், சரிங்களா? இன்னொன்றுல அதே மாதிரி இன்னொரு பேர் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்கே பாருங்கள், இன்னொரு பேர் எழுதியிருக்கேன், சரிங்களா? இது மாதிரி 2 பேர் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 பேரும் கரெக்டாக பேருக்கு பேர் வச்சு முடிச்சு போடணும், சரிங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த முடிச்சு 1 2 3 4 5 6 7 முடிச்சு கரெக்டாக வரணும், சரிங்களா? இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? உங்கள் வீட்டுக்கு அருகில் ஏதாச்சும் ஒரு அரச மரமோ அல்லது வேப்ப மரம் 2 சேர்ந்த மாதிரி எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க. அந்த மரத்தில் கட்டி தொங்க விட்டுவாங்க. அடுத்த 7 நாளில் நீங்கள் நினச்சது நடக்கும், சரிங்களா? அப்படி நடக்கலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்னு சொல்கிறேன். நன்றி.